ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளின் மத்தியான வேளைக்காக உங்கள் மத்தியில கர்த்தருடைய நாமத்தை துதிக்க முடிய குடும்பமாக வரவும், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உங்களோடு கூட சேர்ந்து துதித்து ஆராதித்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க முடியவும் கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான தருணத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட I always say this is a privilege. Amen. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய ஒரு கிருபையாக நான் அதை கருதுகிறேன். ஆகையினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் மத்தியில வர அவர் கொடுத்த இந்த அழைப்பிற்காக வாய்ப்பிற்காக நான் பாஸ்டருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து போகலாம். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஆயத்தமா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நான் எப்பொழுதுமே சொல்லுகிற ஒரு காரியம், what other gods cannot do, the so-called gods, is can never talk to their children, but the God that we worship is still able to communicate online with his children. Amen. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இன்றும் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஆகையினாலே ஒரு விஷயம் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஆண்டவர் என்று என்னோடு கூட பேசும் என்று கேட்போம். தேவன் ஒவ்வொருவருக்கும் கஸ்டம் மேட் வார்த்தைகள் என்று கொடுக்கும்படியாக, டெய்லர் மேட் வார்த்தைகள் என்று கொடுக்கும்படியாக, உங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நான் அறிந்திருக்கவில்லை. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆழங்களை எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு அது தெரியும். இந்த மத்தியான வேளையிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக நாம் எல்லாரும் வாயத்திறன் ஆண்டவர் சொல்ல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நாம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னோடு கூட பேசும், என்னுடைய கேள்விக்குறிகளுக்கு ஒரு பதிலை தாங்க ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருக்கிற இந்த பர்டனுக்கு ஆண்டவர் உம்மிடத்தில் ஒரு சொல்யூஷனுக்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் இந்த காலை வேளையில, இந்த மத்தியான வேளையில உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுகிற ஒரு ஆயத்தமா இருக்கிறார். In Jesus name, in Jesus name. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய எங்கள் அன்பின் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வார்த்தைகளின் பூட்டை நீர் திறந்து தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒளிப்பிடத்தில் இருக்கிற மன்னாவை எங்களுக்கு எடுத்து போஷிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Reveal yourself through your word this afternoon, Lord. Speak to us as a father speaks to his children. Father, would open your eyes, Father. Open our eyes to see the treasures behind your word. எம்மா ஒரு சீடர்கள் ஆண்டவரே நடந்து போய் உம்மிடத்தில் அமர்ந்திருந்து அப்பத்தை பிட்கும் பொழுது நீர் எப்படி அவருக்கு தென்பட்டீரோ, இதுவரை கூடவே நடந்து வந்திருந்தாலும் அந்த அப்பத்தை பிட்கும் போது இருந்த காரியங்கள் கூட வித்தியாசமாக தெரிவது போல தேவனே இன்று எங்களுக்கு தெரிபடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மறைந்திருக்கிற மன்னாவை எங்களுக்கு போஷித்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள் வெளிவரட்டும். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஐயங்களையும், எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும், கவன திருப்புதலையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்குள்ளாக முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பாடின பாடலை போல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் அருகிலும் அமர்ந்து கொள்வீராக. எங்களோடு கூட பேசும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளிலும் உங்களோடு கூட தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஆங்கில வேதம் சொல்லுகிறது, do not be afraid, I am your shield, your very great reward. இந்த ஆதியாகமத்தினுடைய 15வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் ஆபிராமோடு பேசுகிற ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த வசனம் இப்படி துவங்குகிறது, இந்த காரியங்கள் நடந்து முடிந்த பின்பு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட சம்பவங்கள் எல்லாம் 14ஆம் அதிகார அந்த முந்தைய அதிகாரமாகிய 14ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் எழுதப்பட்டு முடிந்த பிறகு 15ஆம் அதிகாரம் துவங்குகிறது. இந்த காரியங்கள் நடந்து முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி சில முக்கியமான காரியங்களை கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். என் அருமையான தேவச்சனமே, இந்த ஆண்டினுடைய கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார்,
நம் ஒவ்வொருவரும் கூட பேச விரும்புகிற ஒரு தேவன் ஆபிராமோடு கூட எப்படி தரிசனத்திலே பேசினாரோ, எப்படி அவனோடு கூட கர்த்தருடைய வார்த்தை இறங்கி வெளிப்பட்டாரோ, அவர் இன்றும் நம்மோடு கூட அப்படி பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், அந்த இடத்துல அவர் உண்டாகி சொல்லுகிறார், நீ பயப்படாதே ஆபிராமே, நீ பயப்படாதே. அவர் சொல்லுகிறார், இரண்டு முக்கியமான காரியங்களை குறித்து அவரிடத்தில் சொல்லுகிறார். சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். எந்த காரியங்கள் நடந்து முடிந்தது? இந்த சூழ்நிலை என்ன? இதை நாம் வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். 14ஆம் அதிகாரத்தினுடைய முந்தைய பகுதியை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த இடத்துல ஆபிராம் ஒரு யுத்தத்திற்கு செல்லுகிறான். லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் சிறைப்பிடித்து போனபடியினாலே இந்த இடத்துல அவன் போய் அவன் யுத்தம் முடித்து மற்ற ராஜாக்களோடு இணைந்து அவன் போரிட்டு வெற்றி பெற்று திரும்பி வருகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவன் வெற்றி பெற்று திரும்பி வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய அதிசயமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல அதனுடைய 18ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், சாலமீன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு என்கிற அந்த ஒரு பிரதான ஆசாரியன் அவனுக்கு எதிர்பட்டு வருகிறான். ஆபிரகாம் அவனுக்கு என்ன செய்கிறான்? தனக்கு உள்ளதிலிருந்து எல்லாவற்றையும் தசமபாகம் செலுத்தினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதன் பிறகு அந்த ராஜா இவனோடு கூட இவனாலே வெற்றி பெற்ற ராஜாக்கள் சொல்லுகிறார்கள், இவைகளெல்லாம் நீ என்னோடு கூட போரிட்டு என்னோட கூட்டணி வைத்து வெற்றி பெற்றபடியினாலே ஆபிராமே, இவைகளுடைய சொத்து சம்பத்துக்கள், இவைகளிலிருந்து கொள்ளையிட்ட தங்கம் வெள்ளி இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொள் என்று சொல்லி கொடுக்கிறான். உடனே ஆபிராம் சொல்லுகிறான், இவைகள் எனக்கு வேண்டுவதில்லை, ஆபிராமை நான் ஐஸ்வர்யவாக்கினேன் என்று சொல்லி நீ சொல்லாதபடி எனக்கு இந்த பொருட்கள் வேண்டாம், என்னோடு கூட யுத்தத்திற்கு வந்த வாலிபர் மாத்திரம் அவர்கள் என்ன எடுத்துக்கொள்கிறார்களோ எடுத்துக்கொள்ளட்டும், நான் இவைகளை ஒன்றும் தொடமாட்டேன் என்று சொல்லி அவன் இரண்டு கைகளையும் உயர்த்தி அந்த இடத்திலிருந்து வெளிவருகிறத நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவங்கள் நடந்து முடிந்த பிறகு இந்த வசனம் எழுதப்படுகிறது. அப்போது அவன் சொல்லுகிறார், ஏன் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி என்று பார்க்கிறோம். இதுல ஒரு வித்தியாசமான காரியம் என்னவென்றால், வேதத்திலே முதல் முறையாக கர்த்தருடைய வார்த்தை என்கிற எழுதப்பட்டிருக்கிற இடமே இந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தான். The word of God, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரமுடைய தரிசனத்திலே உண்டாகிறது என்று பார்க்கிறோம். வாசிங்க யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். John 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. அப்ப ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல முதலாவது தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாகவே இருந்தது. அதான் பார்க்கிறோம். அதன் பிறகு நீங்கள் வாசிக்கும் போது அந்த 1ஆம் அதிகாரத்திலே அந்த வார்த்தை என்னவாயிற்று? மாம்சமாகி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகையினால தான் நாம் சொல்லுகிறோம், தேவனுடைய வார்த்தை தரிசனத்திலே உண்டாகி, the word of God became. எல்லாருமே என்ன தேவச்சனமே, நம்முடைய தரிசனங்களிலே நம்முடைய அழைப்புகளிலே கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? உண்டாக வேண்டும். அதனால தான் இந்த நாளினுடைய செய்திக்கு தலைப்பு நான் கொடுத்திருக்கிறேன். இதுக்கு முந்தின சில promises and projects. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களும் அதன் பிறகு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வேலைகளும் அல்லது அழைப்புகளும். இன்று பாருங்கள், பள்ளிக்கூடத்துல, கல்லூரியிலே, வேலையில எங்கு போனாலும் அவங்க சொல்கிற ஒரு காரியம், ஒரு சின்ன ஒர்க்குக்கு அவங்க பேர் சொல்லி வச்சிருக்கிற பேர் ப்ராஜெக்ட். எதை சொன்னாலும் என் சின்ன பையன் அவன் ஒரு பேப்பர்ல பெயிண்ட் அடிச்சு அவன் சொல்லுவான், we did a project daddy today. ப்ராஜெக்ட், அது ஒரு அழைப்பு, அது ஒரு வேலை. கல்லூரியில போனா ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேர் ப்ராஜெக்ட். வேலை செய்கிற இடத்துல ப்ராஜெக்ட், எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட், ஒரு துவக்கம், ஒரு முடிவு, ஒரு அழைப்பு. ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல ஆபிராமுக்கு ஒரு ப்ராஜெக்ட கொடுத்து அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், தரிசனத்திலே உண்டாகிறார். எப்படி உண்டாகிறார்? கர்த்தருடைய வார்த்தையாக அவர் உண்டாகிறார். தரிசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. நாம் யோசிக்கிறோம் அநேக நேரத்தில் தரிசனம் என்றால் ஒரு காட்சி என்று யோசிக்கிறோம், விஷன். அதுக்கு ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. நம்முடைய சபைகளுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார், ஒரு அழைப்பு, ஒரு விஷன். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு பர்டன், ஒரு விஷனை கொடுக்கிறார். நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு பர்டன், ஒரு விஷன், ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அப்போ அந்த கர்த்தருடைய தரிசனம் எங்க உண்டாகிறதோ அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. ஹல்லேலூயா. தரிசனமும் வார்த்தையும் இணைந்து செல்கிறத நாம் பார்க்கிறோம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தரிசனங்கள் இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க விழுந்து போவாங்க. தரிசனம் வேண்டும்.
அப்ப அவர் சொல்லுகிறார், நீ ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் ஆபிராமுக்கு சொல்லும் பொழுது அவனுடைய வயது 85. He was 85 when this promise was given by God to Abraham. 75வது வயதிலே 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை தேவன் அவனோடு கூட பேசினார். நீ உன்னுடைய உற்றார் உறவினர் எல்லாரையும் விட்டு, உன்னை ஊரை விட்டு, ஜனங்களை விட்டு, நீ வணங்குகிற தெய்வத்தை விட்டு நான் சொல்லுகிற தேசத்திற்கு போ, நான் உன்னை மகா ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி 75வது வயதிலே அவனை அழைத்தார். 10 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. A decade has gone. வெவ்வேறு தேசங்களுக்காக அவன் போய் கடைசியில இந்த இடத்துல வந்து இருக்கும் பொழுது 85வது வயதிலே மீண்டும் அந்த இடத்துல வந்து சொல்லுகிறார் தேவன், நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. 85வது வயதிலே அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு மகா பெரிய பலன். யோசித்து பார்க்கிற ஆண்டவர் பாருங்க, ஒரு உவமை, ஒரு காரியத்தை விளக்கும் பொழுது ஏதாவது ஒரு பொருளை, ஒரு நிகழ்ச்சியை எடுத்து பயன்படுத்துவது ஆண்டவருக்கு வழக்கம். காரணம், நமக்கு எளிதில் விளங்க வேண்டும் என்பதற்காக அவர் செய்வார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பொழுது மீனவர்களோடு இருக்கும் பொழுது மீன் பிடிப்பை பற்றி, மீன் பிடிப்பது எப்போது என்று சொல்லி, நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறார்களாக்குவேன் என்று சொல்லி அந்த காரியத்தை உபயோகப்படுத்துவார். அங்கு உழவர்கள் இருப்பார்கள், அவர்களிடத்துல போய் எப்படி விதையை விதைக்கிறது என்று சொல்லி அங்கு ஒரு வசனத்தையும் விதையையும் ஒன்றாக இணைத்து அங்க ஒரு ஓமையை சொல்லுவார். இந்த இடத்துல ஆபிராம் ஒரு போரை முடித்து வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அவனிடத்துல சொல்லுகிறார், I am your shield. Hallelujah. ஏன்னா நீ போருக்கு போயிட்டு வந்திருக்கிறப்பா, நீ யுத்தத்துல கற்றி ஏற்று சுழற்று வெற்றி பெற்று வந்திருக்கிறாய். அநேகர் உன் உயிரை வாங்கும்படி துடித்தார்கள், ஆனால் நான் உனக்கு கேடகமாய் இருந்தபடியினாலே உன்னை காப்பாற்றினேன். Hallelujah. I am your shield. I am your shield. இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன். I am your great reward. I am your great reward. யோசித்து பாருங்க, 14வது கடைசியில நான் சொன்னேன், அவன் செய்த காரியம் என்ன? ராஜாக்கள் அவனுக்கு கொள்ளை பொருளை கொடுக்கும்போது அவன் சொன்னான், ஆபிராமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீ சொல்லாதபடி இவைகளை நான் தொடமாட்டேன் என்று சொல்லி 2 கரங்களையும் ஆண்டவருக்கு நேராக உயர்த்துகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவைகளை விட்டு வந்தபடினாலே உனக்கு ரிவார்ட் நான் தர்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், I am your shield and I am your reward. அல்ல இன்னொன்னு கவனிக்கணும், ஆண்டவர் சொல்லல நான் உனக்கு ஒரு ஷீல்டு தருவேன் என்றோ அல்லது உனக்கு ஒரு ரிவார்ட் தருவேன் என்றோ ஆண்டவர் சொல்லவில்லை. I myself is your shield, I myself is your reward. Hallelujah. நானே உனக்கு கேடகம். உனக்கு ஒரு காரியம் வர வேண்டும் என்று சொன்னால் என்னை தாண்டி வர வேண்டும். I am your shield. அடுத்த வசனத்துக்கு போங்க. பாருங்க, இந்த இடத்துல ஷீல்ட், அவர் நம்முடைய ப்ரொடெக்டராக அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பாதுகாப்பு. ஒரு ஷீல்ட் அந்த சோல்ஜர் பிடித்திருக்கிறான் என்றால் அவன் உடல் முழுவதையும் அந்த ஷீல்டு பிடிச்சிருக்கு. அந்த கேடகம் என்பது எதிரி செய்கிற எல்லா பொல்லாங்கனுடைய அக்கிரியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக அந்த இடத்துல ஒரு ஷீல்ட், ஒரு கேடகத்தை அவன் பிடித்திருக்கிறான். அவன் பார்வை மாத்திரம் தெரியும்படியாக அவன் கண்கள் இருக்கிறது. அதன் பிறகு அவர்கள் நடந்து போவதற்கு முன்பதாக அந்த ஷீல்ட் அவன் கையிலே பிடித்திருக்க வேண்டும், கேடகத்தை பிடித்திருக்க வேண்டும். அருமையான தேவச்சனமே, இந்த நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, திருச்சபைகளிலே who is our shield? நம்முடைய பாதுகாப்பு யாராக இருக்கிறார்? ஏன் குறிப்பிட்ட காரியத்தை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். கடந்த நாட்களில் நமக்கு பாரிஸ் நகரத்தில் நடந்தது தெரியும். அதன் பிறகு ஒவ்வொரு இடங்கள், அதே நேரத்தில் மற்ற மத்திய தரை நாடுகளில் நடந்த காரியங்கள் நமக்கு தெரியும். ரஷ்யன் பிளைட்டுக்கு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், I am your shield. Hallelujah. I am your shield. உனக்கு நான் கேடகம், உனக்கு நான் கேடகம். ஆபிராமே, நீ பயப்படாதே. நீ போரிலே போயிட்டு பயந்து வந்திருக்கிறாய். நீ வெற்றி பெற்றாலும் பயம் உன்னிடத்தில் இருக்கிறது. நீ வெற்றி பெற்றிருக்கிறாய். நீ successful man, but still there is some fear sticking in you. I am going to say to this to you, do not fear. I am your shield. I myself your shield. That means if something has to come and attack you, it got to pass through me to come and attack you. அந்த ஷீல்டை தாண்டி தான் அவனுடைய ஒரு வில் வர வேண்டுமானால், ஒரு வாள் வர வேண்டுமானால் அந்த ஷீல்டை தாண்டி தான் அவனிடத்தில் போக வேண்டும். அப்ப தேவன் நமக்கு கேடகமாய் இருப்பாரானால் தேவன் அனுமதிக்காத பட்சத்தில் ஒரு தீங்கும் நம்மை தொடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆனா நம்ம ஷீல்டை சரியா பிடிச்சிருக்கணும். அவன் பாருங்க, ஷீல்டை எவ்வளவு அழகா பிடிச்சிருக்கான். அவனுடைய உடல்ல ஒரு காயமும் படாதபடி அவன் பிடிச்சிருக்கான். அவன் ஓடுறதுக்கு கால் இடிக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த காலை ஃப்ரீயா வச்சிருக்கான். கண்ணு தெரியுது, அவ்வளவுதான். தட்ஸ் த ஷீல்ட். அநேக நேரத்தில் நாம என்ன செய்யணும், ஷீல்டை தனியா பிடிச்சிருக்கிறோம். ஷீல்டை பிடிக்க வேண்டிய முறையில பிடிப்பது கிடையாது.
சில பேர் சொல்றது, எனக்கு ஷீல்டு எல்லாம் தேவையில்லை, எனக்கு 2 கத்திலையும் கத்தி ஏற்று சொட்ட தெரியும், எனக்கு ஷீல்டு தேவையில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகம். ஹல்லேலூயா. இந்த தேவன் நமக்கு கேடகமா இருப்பாரானால் கர்த்தர் நம்முடைய எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், நெக்ஸ்ட் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், I am your thy great reward. நான் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன். He is not only our protector, he is also our provider. அவர் சொல்லுகிறார், நானே உனக்கு ப்ரொவைடர், நானே உனக்கு பலன், நானே உனக்கு ரிவார்ட். அதுவும் சாதாரணமா சொல்ல, I am your great reward. மகா பெரிய பலன். ஒருவேளை இந்த நாளிலே நம் தேவனை நோக்கி வந்திருக்கலாம், அநேக காரியங்களை விழுந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஊழியங்களை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய கண்ணீரை நான் அறிந்திருக்கிறேன், எனக்காக நீ பட்ட பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன், எனக்காக நீ இழந்த இழப்புகளை அறிந்திருக்கிறேன், எனக்காக நீ இழந்த தூக்கத்தை நான் அறிந்திருக்கிறேன், எனக்காக நீ இழந்த மற்ற சொந்தங்களை நான் அறிந்திருக்கிறேன், எனக்காக நீ இழந்த உன்னுடைய சொந்த நேரங்களை இழந்திருக்கிறேன். அவைகளை நான் மீண்டும் மை கிரேட் ரிவார்ட், நம்முடைய மகா பெரிய பலனாக அவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பலனை தருவேன்னு கூட அவர் சொல்லல, அவர் சொல்றார், நானே உனக்கு பலனா இருப்பேன். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், நமக்கு ஆண்டவர் பலனை, ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், I myself will be your reward. நானே உனக்கு பலனாக இருப்பேன். 2 காரியங்களை சொல்லி முடிக்கிறார் வாக்குத்தத்தமாக. 85வது வயது, 75 ஆண்டவர் சொல்லி அவனை அழைத்துட்டாரு. 85 வந்து இன்னும் பேர் மாற்றம் செய்யல. அதுக்கு தான் நாம் வாசிக்கும் போது ஆபிராம்னு வாசிக்கிறோம். 85 இந்த வசனத்தை ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆனா பாருங்க நடந்த காரியம் என்ன. If you move to the next one, எப்படி கர்த்தர் அவனுக்கு 2 பிராமிஸை கொடுத்தாரோ, ஆனா ஆபிராமுக்கு 2 questions இருக்கு. கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களுக்கு அவனுக்கு 2 கேள்விகள் இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் போது, when he gives promises, more than anything else we have some questions to ask. நாம் வாசிக்கிறோம் இந்த இடத்துல. அடுத்த வசனத்தை வாசிங்க, 2வது வசனத்தை வாசிங்க. அதற்கு ஆபிராம் என்ன சொல்லுகிறான்? கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு பலன் சொன்ன உடனே, நான் உனக்கு கேடகம் என்று சொன்ன உடனே ஆபிராமுடைய மனதிலே ஒரு கேள்வி உடனடியாக எழும்புகிறது. அவனுடைய எல்லா மொத்த பிரச்சனைகளும் ஒரு பெரிய குழப்பத்திலே ஒரே ஒரு பெரிய பிரச்சனையாக அவன் சொல்ல வேண்டுமானால் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? எனக்கு என்ன தருவீர்? அதாவது ஆங்கிலத்தில் நான் பார்க்கிறோம், வாட் வில் யூ கிவ் மீ? யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் சிறு பிள்ளைங்க பெற்றவங்க கிட்ட கேட்கறாங்க, வாட் வில் யூ கிவ் மீ? இல்ல இப்ப இந்த சாண்டா வரப்போறாரு, சிறு பிள்ளைங்களா லிஸ்ட் எழுதுறாங்க, நைஸ் லிஸ்ட் நாட்டி லிஸ்ட் எழுதி அந்த சாக்ஸ்ல போட்டு வைக்கிறாங்க. என்ன சாண்டா என்ன செய்ய போறாராம்? 24ஆம் தேதி நைட் வந்து எல்லாத்தையும் அதுல போட போறாரு அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறாங்க சிறு பிள்ளைங்க. வாட் வில் யூ கிவ் மீ? அது சிறு பிள்ளைங்க, நம்ம வயதான ஒவ்வொருவருக்கும் அது உண்டு, பெரியவங்களுக்கும் உண்டு. ஆண்டவர்கிட்ட கேட்கிறான் ஆண்டவர், வாட் வில் யூ கிவ் மீ? எனக்கு என்ன, அடியேனுக்கு என்ன தருவீர்? அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்ல. my main problem, God, I don't have a child. You're telling me that I'm going to be your great reward. Do not fear. I'm going to be your shield. That's all okay, God. But I do not have a child. You have promised me and I was obedient to your word, tooth and nail. I've been traveling like a stranger for the last 10 years, Lord. But what has not happened so far is I have not obtained a child. ஆண்டவரே நீ சொன்ன அழைப்பிற்கு ஏற்றபடி ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். நீ சொன்ன அழைப்புக்கு ஏற்றபடி இந்த தேசத்திற்கு வந்திருக்கிறேன். நீ சொன்ன அழைப்புக்கு ஏற்றபடி இந்த இடத்துல நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ சொன்னது இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து நடக்கலையே ஆண்டவரே. அவன் கேட்கிறான், கண்ணீரோடு கூட அழுகிறான். என் அருமையான ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய உள்ளத்துல ஒருவேளை இப்படி ஒரு கேள்விக்குறி எழும்பலாம். ஆண்டவரே நீ சொன்னதெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. வாட் வில் யூ கிவ் மீ லார்ட்? வாட் வில் ஐ கெட் ஃபாதர்? எனக்கு என்ன தருவீர்? அவன் சொன்ன, எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறான், எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறான் ஆண்டவரே. எனக்கு இருக்கிற ஒரு ஆள், அவன் எலியேசர், அவன் ஒரு வீட்டு வேலைக்காரனா இருந்தவன் இப்பொழுது வேலை கர்த்தனாக மாறி இருக்கிறான். அவன் தான் என்னுடைய காரியங்களுக்கு எல்லாம் இருப்பானோ என்று சொல்லி அழும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் அவனிடத்துல. அடுத்த வசனம் வாசிங்க, 5ஆம் வசனம் வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, அதற்கு அவர் என்ன செய்கிறார்? அதற்கு அவர் வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு
அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். அடுத்த வசனம் வாசிங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. நான் பார்க்கிறோம் இந்த வசனத்துல இவன் குழப்பத்துல இருக்கிற. ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? எனக்கு பிள்ளை இல்ல ஆண்டவரே, எனக்கு குழந்தை இல்ல ஆண்டவரே, எனக்கு ஒரு நீங்க சொன்னீங்க இந்த தேசத்தெல்லாம் நான் தருவேன், ராஜ்யத்தெல்லாம் உமக்கு தருவேன், என் பின்னாடி வா, எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்னீங்க ஆண்டவரே. என் குடும்பத்தை விட்டுட்டேன், எங்க அப்பா அம்மா விட்டாச்சு, என்னோட சொந்த பந்தம் விட்டாச்சு, நான் இருந்த ஊர்ல இப்ப நான் குடியில்ல, நான் இப்ப எல்லாவற்றையும் விட்டுட்டு உம்மை ஒருவரை மாத்திரம் நம்பி நீ செய்வீர் நீ செய்வீர் நீ செய்வீர் என்று நம்பிக்கொண்டு 10 ஆண்டுகளாக ஓடிவிட்டேன் ஆண்டவரே. But nothing has happened so far. I have not have a child so far. What shall you give me, Lord? What will you give me, Lord? ஒருவேளை இந்த கேள்வியோடு கூட நாம் இங்கே அமர்ந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க இணையதளத்தில் இதன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற நீங்க இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், I want to take you out and show you something what has been brewing in behind you. உனக்கு பின்பு நான் மறைவாக செய்து கொண்டிருக்கிற காரியங்களை உனக்கு காண்பிக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை வெளியே அழைத்துக் கொண்டு அவனை சொல்லுகிறார், நீ வானத்தை பார், அங்கு நட்சத்திரங்கள் எவ்வளவு இருக்கிறது என்று எண்ணக்கூடுமானால் என்ன, அவைகள் எல்லாம் என்ன முடியுமானால் நீ உனக்கு பிறக்க போகிற பிள்ளைகளை என்ன முடியும். ஆண்டவர் சொல்றாரு, இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் என்றார். நல்லா கவனிங்க இந்த வசனத்துல. ஆபிராம் தேவனிடத்தில் கேட்டது என்ன? What will you give me since I am, என்ன சொல்றான், childless. சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர், childless. தமிழ்ல போட்டிருக்கு. ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். பிள்ளை இல்ல, ஒரு குழந்தை தான் ஆண்டவர்ட்ட அவன் கேட்கிறான். பிள்ளை, ஒரு பிள்ளை வேணும், ஒரு சைல்டு வேணும், ஒரு ஆத்மா வேணும், ஒரு ஊழியம் வேணும், ஒரு ஆத்மாக்கு நான் சத்தியத்தை சொல்லணும், ஒண்ணு வேணும்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, வெளியில வா ஆபிராம், come and see what's happening in the sky. அங்க எல்லா நட்சத்திரத்தையும் எண்ண முடியும்னா என்ன? அவன் சொல்றாரு, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, எல்லாம் கவுண்ட் பண்றாங்க, முடியல, எல்லா நட்சத்திரம் கவுண்ட் பண்ணி பார்த்தா there's something left behind, there's something left behind. எவ்வளவு நட்சத்திரத்தை எண்ணி ரவுண்ட்ல திரும்பி நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் எந்த பக்கம் கவுண்ட் பண்ணா there are still some stars are left over to be counted. ஆண்டவர் சொல்றாரு, நீ பிள்ளை தானப்பா கேட்ட, நீ ஒரு குழந்தைய நீ கேட்டல்ல, நான் உனக்கு சந்ததியை வாக்கு பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும். நீ ஒரு குழந்தையை கேட்டாய், நான் உனக்கு சந்ததியை தருவேன். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீ ஒரு குழந்தையை தான் கேட்டாய், ஆனால் நான் உனக்கு தருவது ஒரு குழந்தையை பற்றி அல்ல, உனக்கு நான் சந்ததியை தரும்படி நான் காரியங்களை வைத்திருக்கிறேன். ஆபிராமே, நான் உனக்கு ஒரு நாளும் பொய் சொல்லவில்லை, நான் சொன்னதை நிச்சயம் செய்து முடிப்பேன். அவன் சொல்றான், ஏன்னா குழந்தை இல்லாமல் இருக்கிறான் அவரை. அவன் சொல்றான், நீ குழந்தை இல்லாமல் இருக்கலாம், ஆனா நடக்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால் நீ சந்ததியை காண்பாய். ஹல்லேலூயா. When we are talking about one next step, God is contemplating on 10 steps further down. When we are contemplating about the next immediate children that what we're going to have, God is contemplating of generations to come. When you are contemplating on how I can run this church for the next year, God is thinking about how can I take it to the next 100 years. When you are talking about what can I do for this month in this year my job, God is talking about how can I do of retirement, still retirements. When you're thinking about what I'm going to do in this world for the next few months, what you're going to do for next few moments, God is contemplating of all of your lifetime eternal here and ever. Hallelujah. நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், ஆனா ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லுகிறார், இவனமாய் உன் சந்ததி இருக்கும். ஆனா அவன் செய்த ஒரு அருமையான காரியம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். There is the righteousness with faith. அவன் கர்த்தரை விசுவாசித்ததை தேவன் நீதியாக எண்ணினார். அவனிடத்தில் நீதி உண்டு என்பதனாலே அதை அவன் கணக்கில் எண்ணவில்லை, விசுவாசித்ததினாலே நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் சொந்த நீதி ஒண்ணும் இல்லைங்க. செல்ஃப் ரைச்சஸ்னஸ் இஸ் நத்திங். வேதம் சொல்லுகிறது நம்முடைய நீதி எல்லாம் எப்படி இருக்கிறதா? அழுக்கான கந்தைகளை போல் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்கும் பொழுது, நீ என் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது, நீ எல்லாவற்றையும் இழந்து நீர் ஒருவர் மாத்திரம் என்று வரும்பொழுது அதையே நான் நீதியாக எண்ணிக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஆபிராம் விசுவாசித்தான். எதை? அந்த விசுவாசத்தை தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் முதலாவது கேள்வியிலே அவர் சொல்லுகிறார், எனக்கு என்ன தருவீர் என்று கேட்கிறான். What will you give me என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், you asking for a child, I'm going to speak generations to you. You asking for a relief, I'm going to talk about liberty in your life.
You're going to talk about marriage. I'm going to talk about your children's children. You're talking about your education. I'm talking about your jobs and next things. You're talking about how to run this church. I'm talking about how can I take this to the next 100 years for your grandchildren to come and participate here. That is God that we serve. Hallelujah. அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது அவனுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. If you can move to the next one. 8வது வசனத்தை வாசிங்க. 15:8. அதற்கு அவன் கர்த்தராகிய ஆண்டவரே நான் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவேன் என்று எதினால் அறிவேன் என்றார். நல்ல கவனிங்க. அடுத்த ரெண்டு வாக்குத்தத்தங்கள் இரண்டாவது ஒரு கேள்வி வைத்திருக்கான். 8ஆம் வசனம், he said, "Oh Lord, how may I know that I will possess it?" இதை நான் எதினால் அறிவேன். இது எல்லாருக்கும் நமக்கு வருகிற கேள்விங்க. ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட நமக்கு வருகிறது, இது எதினால் அறிவேன், எனக்கு எப்படி தெரியும் இது நடக்க போகுதுன்னு? How may I know that? There is something about receiving a promise from God for a project, but there's something about knowing what God is speaking to us. அப்ப ஆபிரகாம் சொல்ற அந்த இடத்துல, ஆண்டவரே இதை நான் எதினால் அறிவேன்? How may I know? நீர் இப்படி செய்ய போகிறீர், நீதான் எனக்கு கேடகம், நீதான் எனக்கு பெரிய பலன், நீர் கொடுக்க போகிற தேசம் உண்டு, நீர் கொடுக்க போகிற தேசத்துல பாலும் தேனும் ஓடி என்னுடைய மக்கள் வாழப்போகிறார்கள், என்னுடைய சந்ததி வாழப்போகிறது என்பது எதினால் அறிவேன்? நல்லது ஆண்டவரே, நான் சைல்டு கேட்டா நீங்க எனக்கு ஜெனரேஷனை வாக்கு பண்றீங்க. Thank you Lord. Lord, but how do I know that? I don't have any symptom to feel your promise is true. I don't have any signal to know that your promise is going to happen. I don't have any sign to see that your promise is about to happen in my life. Everything happens to be as usual as what's happening yesterday. There's no change after you have been speaking to me, Lord. எனக்கு இருக்கிற வியாதி அப்படியே தான் இருக்கு ஆண்டவரே, எனக்கு நான் ஜெபம் பண்ற காரியத்துல பதில் வரல, இன்னும் அப்படியே தான் இருக்கு ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில இந்த போராட்டத்துல இருக்கிற அந்த போராட்டம் இன்னும் தான் இருந்துட்டு இருக்கு ஆண்டவரே, நீங்க சொல்றதெல்லாம் என் வாழ்க்கையில ஒரு நாள் நடக்க போகுதுன்னு சொல்றீங்க, நம்புறேன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீங்க அதை நீதியாக எடுத்துக்கிறீங்க. I'm so grateful Lord, but how do I know that Lord? How may I know that? எனக்கு எப்படி தெரியும் ஆண்டவரே? எனக்கு எப்படி தெரிய வரும்? எனக்கு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் ஆண்டவரே? அந்த கேள்வி அவன் கேட்கிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அடுத்தது பாருங்க. அப்ப கேள்விக்கு ஆண்டவர் பதில் தரும்போது ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை செய்து விளங்கப்படும். முதலாவது கேட்ட கேள்விக்கு வெளியில அழைத்து சென்று அவர் சொல்றார், நீ பிள்ளையை கேட்டாய், நான் சந்ததியை வாக்கு பண்ணுகிறேன், அதை நிரூபிக்கும் வண்ணம் இந்த நட்சத்திரத்தை உனக்கு வாக்கு பண்ணுகிறேன். அடுத்த கேள்விக்கு அவன் சொல்றான், நான் எப்படி அறிவேன் ஆண்டவர்? ஓகே, another demonstration. ஆண்டவர் சொல்றார், ஓகே நான் சொல்றதை நீ இதெல்லாம் போய் கொண்டு வா, இந்த அனிமல்ஸ் அந்த பேர்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் அவைகளை எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான், பட்சிகளை அவன் துண்டிக்க. நல்ல கவனிங்க, எல்லாவற்றையும் இப்ப sacrifice பண்றான். ஆண்டவர் அதை கொண்டு வான்னு தான் சொன்னார். அந்த அனிமல்ஸ் கொண்டு வான உடனே ஆபிரகாமுக்கு he knows the heart of God. He knows the heart of God. When God said bring it, he knows why is he asking this, and he went on to sacrifice it. ஆண்டவர் சொல்றாரு, இதை கொண்டு வா, இந்த அனிமல்ஸ் எல்லாம் கொண்டு வா. அப்ப எல்லா அனிமல்ஸ் எல்லாம் கொண்டு வரான். அவர் சொன்னதெல்லாம் கரெக்டா கொண்டு வரான். 3 வயது என்ன கலர்ல என்ன அனிமல் இருக்கணும், 3 வயது வெள்ளை ஆட்டுக்குட்டி, புறா குஞ்சு, ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறார் ஆண்டவர். எல்லாவற்றையும் அழகா பொறுக்கி அவனுடைய மந்தையில இருந்து போய் ஒன்னொன்னையும் தேடி கொண்டு வர்றான். ஆண்டவர் கொண்டு வான்னு தான் சொன்னார். ஆனா இவனுக்கு தெரியும் ஆண்டவர் எதற்காக இதை கேட்கிறார் என்று சொல்லி அவைகள் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பலியிட்டு அங்க ஆல்டர்ல வச்சிடுறான். என் அருமையான தேவச்சனமே, தேவன் நம்மை ஊழியங்களுக்கு அழைக்கும் பொழுது, தேவன் நம்மை குடும்பங்களுக்கு அழைக்கும் பொழுது, தேவன் நம்முடைய வேலைகளுக்கு அழைக்கும் போது, தேவன் நமக்கு ஒரு பாரத்தை உள்ளத்துல போடும்போது, ஒரு ப்ராஜெக்டை கொடுக்கும் பொழுது, அது எந்த ஊழியமானாலும் இருக்கலாம். நீங்க ஒருவேளை ஒரு கம்ப்யூட்டர் இப்படி நீங்க செய்யற காரியமா இருக்கலாம், ஒரு வெப்சைட் பண்றதா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வேலை செய்யறவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதா இருக்கலாம், அல்லது நீங்க என்ன ஒரு ஊழியத்தை ஆண்டவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, it's not necessarily to be a full-time pastor or a full-time minister. Whatever God gives into your hand, அதை கொண்டு வாமா, எனக்காக அதை செய், எனக்காக கொண்டு வான்னு சொல்லிட்டா, உன் நேரத்தை கொஞ்சம் கொண்டு வா, உன் வாரத்துல எனக்கு 2 hours எனக்கு கொண்டு வான்னு சொன்னா அதை நம்ம கொண்டு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் ஆண்டவருடைய பாதத்துல. ஆண்டவரே இவைகள் உமக்கு, வேற யாருக்கும் இல்ல ஆண்டவரே, இவைகள் உமக்கு ஆண்டவரே என்று சொல்லி சாக்ரிஃபைஸ் பண்ணும் பொழுது நடக்கிற ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள்.
அந்த இடத்துல அவன் செய்கிறான், எல்லாவற்றையும் அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணி வைத்து விடுகிறான். நடக்கிற காரியம் என்ன? அடுத்த வசனத்தை வாசிங்க. பறவைகள் அந்த உடலின் மேல் இறங்கின, பறவைகள் அந்த உடலின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். நல்லா கவனிங்க, பறவைகள் இதுல நடந்து. That's a fantastic treasure behind this chapter. There's so many things that we can learn from this. அந்த எல்லாவற்றையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி வச்சுட்டான். ஊழியங்களை கர்த்தர் சொன்ன மாதிரி ஆரம்பிச்சுட்டான். கர்த்தர் கொடுத்த நேரத்தின்படி அவன் செய்ய ஆரம்பிச்சான். நடந்த காரியம் என்னன்னா, இந்த பலியிட்ட காரியத்தை தடுக்கும்படி, இந்த பலியிட்ட காரியங்களை கர்த்தருக்கென்று பொருத்தனை பண்ணின காரியங்களை கலைக்கும்படி பறவைகள் எங்கிருந்தோ வந்து அவைகளை கவ்வி தின்ன வருகின்றன. Just think about it. When we offer ourselves as a holy vessel to God, when I say I'm not going to do this for you, Lord, there will be always temptation that the enemy will bring in to exactly do the things what you have just sacrificed to God. ஆண்டவரே உமக்காக இதனை செய்வேன் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் அதற்கேற்ற சோதனையை நம்ம எதிர்பார்ப்போம். அப்ப நான் பார்க்கிற இந்த இடத்துல அவன் பலியிட்டு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறான். எல்லா அனிமல்ஸும் வச்சுட்டாங்க, பலியிட்டுட்டான். ஆண்டவர் இன்னும் பேசல, அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா பறவைகள் வந்து அவைகள் மேல் இறங்கின. எதற்காக பறவைகள் வருகின்றன? வெட்டப்பட்ட மிருகங்களுடைய அந்த மாம்சத்தை உண்ணும்படியாக, தங்களுக்கு உணவாக மாறும்படியாக அவைகள் வருகின்றன. எவைகளை ஆண்டவருக்கென்று வைத்திருக்கின்றோமோ, எவைகளை ஆண்டவருக்கென்று பலியிட்டிருக்கிறோமோ, அவைகள் ஆண்டவருக்கு போய் சேரக்கூடாதபடி தாங்கள் உண்ணும்படி பறவைகள் வந்து அவைகளை கலைக்க பார்க்கின்றன. ஏதேன் தோட்டத்திலே இந்த பழத்தை நீ உண்ணாதே, இந்த பழத்தை நீ சாப்பிடாதே என்று சொன்ன பொழுது தேவனுக்கு ஏற்ற அந்த வார்த்தைகளை கீழ்ப்படிய கூடாதபடி ஒரு சர்ப்பத்தின் ரூபமாக சத்துரு வந்து எப்படி மனிதனுடைய உள்ளத்தை கலைக்கிறத நாம் பார்க்கிறோம். ஏவாளுடைய உள்ளத்தை கலைக்கிறத நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு ஆதாமும் அவைகளை உட்கொண்டு பாவத்தில் விடுகிறத நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே, இந்த வனாந்திரமான ஒரு இடத்திலே ஆபிராமும் தேவனும் இருக்கிற இந்த இடத்திலே ஒரு வார்த்தை உண்டாகிறது. இவன் பேசுகிறான், அவன் பலியிட்டு எல்லாவற்றையும் ஆண்டவர் சொன்னது போல வைத்திருக்கிறான். ஆனால் பறவைகள் வந்து அவைகளை கவ்வி தின்ன ஆரம்பிக்கின்றன. அவைகளை எடுத்துக்கொண்டு போக தேவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு போய் முழுமையாய் சேராதபடி அவைகளை கலைத்து போட சத்துரு பறவைகள் ரூபத்தில் வருகிறத நாம் பார்க்கிறோம். என்ன தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரத்தில் கர்த்தர்க்கென்று நாம் பிரதிக்கணை செய்து ஊழியங்களுக்காக கர்த்தர்க்கென்று நம்முடைய இல்லத்தை திறந்து கொடுத்திருக்கலாம், நம்முடைய சபைகளுக்கு வரலாம், ஏதோ ஒரு காரியத்தை தேவனுக்கென்று உமக்காக இதை செய்வேன், உமக்காக இதை ஓடுவேன் என்று எடுத்த பொழுது அதை தடுக்கும்படியாக, அவைகளை கலைக்கும்படியாக பறவைகள் வருகிறத நாம் பார்ப்போம். ஆனால் கிறிஸ்தவ பிள்ளைகளாகி நீங்க நானும் செய்ய வேண்டிய காரியம் அந்த வசனத்தின் 2ஆம் பகுதியில் இருக்கிறது, வாசிங்க. அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். ஆனால் ஆபிராம் அவைகளை பார்த்து கொண்டு சும்மா இல்ல, அவன் என்ன செய்தானா? அவைகளை ஆபிராம் துரத்தினான். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ என்று துரத்தக்கூடிய வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சத்துருக்கள் வந்து நம்முடைய காரியங்களை கலைக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம், நீ அவைகளை துரத்தும்படி உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிற. நல்லா கவனிங்க. God did not came down to stay away those birds. God asked, or God enabled Abraham to go and drive away those birds. You understand the secret behind this? தேவன் இந்த காரியங்கள் நடக்கும் பொழுது தேவன் இறங்கி வந்து அற்புதத்தை செய்யல. தேவன் இறங்கி வந்து அந்த பறவைகளை துரத்தவில்லை. ஆபிராம் தான் அவைகளை துரத்தினான். தேவன் நம்மை கொண்டுதான் சத்துருவை முறியடிக்க போகிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை கொண்டு சத்துருவை அதனால தான் வேதம் சொல்லுகிறது, வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனை துரத்தணும்னா வசனம் நமக்கு தெரியணும். நமக்கு வசனம் தெரிஞ்சா சத்துருவை துரத்த முடியும். தேவனுடைய அதிகாரமும் அபிஷேகமும் நம் கரத்துல இருந்தா சத்துருவை நம்மால துரத்த முடியும். இப்ப இவன் துரத்தும் போது ஒரு ஆல்டர்ல வச்சுட்டு நான் யோசிக்கிறேன், எப்படி துரத்திருப்பான்? வெறும் கையிலேயே துரத்திருக்க முடியாது. ஏதாகிலும் ஒரு கம்பையோ ஏதாகிலும் எடுத்து என்ன செய்திருக்கணும்? அந்த பறவைகள் எல்லாம் துரத்தி இருக்கணும். நிறைய பறவைகள் வந்திருக்கும். நிறைய பறவைகள் வந்து இவைகள் எல்லாம் ஒரு பறவை வந்திருக்காது, நிறைய பறவைகள் வந்திருக்கும். அவைகள் எல்லாவற்றையும் துரத்தணும். அவன் என்ன செய்திருக்கலாம்னு எனக்கு தெரியல. கையால துரத்தி இருக்கலாம், கம்பெடுத்து துரத்தி இருக்கலாம், அல்லது அந்த பலிபீடத்தின் மேல ஒரு நெட்டை போட்டு மூடி இருக்கலாம். I don't know what he did, but all that I know is God enabled him to drive those things away, so what was meant for God remains to be meant for God. Hallelujah.
தேவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் தேவனுக்கே நிலைத்திருக்கும்படி அவைகளை துரத்தும்படி தேவன் உங்களுக்கும் எனக்கும் அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். What is meant for God will remain to be meant for God. Can nobody, no plans, nothing can come and change it. If something happens like that, it is you and I who have to take the right step, one step forward and say, in the name of powerful name of Jesus, I drive you out of this place. This belongs to God, can never touch by somebody. Hallelujah. நம்முடைய சரீரங்களில் வியாதிகள் வரும்போது நாம் சொல்லணும், இந்த பலிபீடத்தை நான் ஆண்டவருக்காக வச்சிருக்கிறேன், இது ஆண்டவருக்காக நான் கொடுக்கப்பட்ட, this is the temple of the holy God, this is தேவன் தங்கும் பரிசுத்த ஆலயமாக இருக்கிறது. ஒரு நோய் வரும்போது நம்ம சொல்லணும், இந்த உடலின் மேல் பறவைகள் வந்து இறங்கும் பொழுது, இந்த உடலின் மேல் பறவைகள் வந்து இறங்கும் போது நாம் சொல்லணும், இவைகளை நான் துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே, in the name of Jesus. பறவைகளுடைய வேலை மாம்சம் கட் பண்ணி இருந்தா வரதான் செய்யும், பின்னும் எங்கேயோ கழுகுகள் வந்து கூடும், வரதான் செய்யும். ஆனால் அவைகளை துரத்த வேண்டிய பொறுப்பையும் கடமையையும் அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் தேவன் உங்கள் கையில என் கையில கொடுத்திருக்கிறார். Hallelujah. God did not came down to do something miracle there. It is him, the Abraham, who drove those birds away. பிரியமான தேவச்சனமே, உங்களுடைய நிலைமை என்ன? When something happens to you, do you drive it away? Do you drive it away? பறவைகள் உடலின் மேல் வந்து இறங்குகின்றன, அது ஆண்டவருக்காக படைச்சிட்டீங்க, ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. ஆனா சத்துரு வந்து கெடுக்கிறான் அந்த காரியத்தை. குடும்பத்துக்குள்ள குழப்பங்களை கொண்டு வர்றான், பிரிவினைகளை கொண்டு வர்றான், திருமண காரியங்கள்ல பிரிவினைகள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனைகள், நாட்டில் நடக்கிற மோசமான காரியங்கள் நம்முடைய குடும்பத்தை மாற்றுகிறது. இவைகள் எல்லாம் மாற்றும்போது ஆண்டவர் சொல்லணும், God has given power and authority, drive it away. Hallelujah. Jesus modeled this for us. 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்த பொழுது, சத்துரு வந்து எல்லா டெம்டேஷன்ஸையும் போடும் பொழுது ஆண்டவர் சொன்னார், வசனத்தை உபயோகப்படுத்தி அவனை துரத்தினார். Hallelujah. சாப்பிடுன்னு சொல்லும்போது சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யாத, பரிச்ச வசனத்தை சொல்லி அவனை துரத்து, அப்பாலே போய் சாத்தானே. அவனை துரத்தினால் தொடர்ந்து துரத்தி கொண்டே இருந்தால் அவன் நிச்சயமாக ஓடி போவான். ஹல்லேலூயா. இன்று கிறிஸ்தவ ஜனம் நாம் விழுந்து போகிறது நோக்கம், தேவன் நாம் பலியிட்டு விட்டோம், ஆண்டவர் நீங்க என்ன ஆண்டவர் பலியிட்டு ஒண்ணுமே செய்யல ஆண்டவரே, நீங்க ஒண்ணுமே செய்யல ஆண்டவரே. No, God has given power and authority to drive it away. Let's do that. அவன் செய்கிறான். பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிராம் துரத்தினான். அப்ப நீங்க யோசிக்கலாம், அப்ப என்னத்துக்கு தான் நான் படைச்சிருக்கிறேன் ஆண்டவரே, அப்ப என்னத்துக்கு தான் நான் அந்த சாக்ரிஃபைஸை செஞ்சிருக்கிறேன், பறவைகள் வரும் நான் துரத்த, அப்ப என்னதான் ஆகும்? But listen church, God never let you down the same place where you are. அப்படியே உங்களை விட்டு விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நாம் செய்த காரியங்களை மறந்து போகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நடந்த காரியம் என்ன தெரியும்? அடுத்த வசனத்தை வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. நல்லா கவனிங்க, இப்ப எல்லாவற்றையும் துரத்தி அவன் வாழ்க்கையில களைப்பில் இறங்கி விட்டான். He was so tired. ஆண்டவர் பேசினார், நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு மகா பெரிய பலன், நீ பயப்படாதேன்னு சொல்லிட்டாரு. குழந்தை இல்லையேன்னு கேட்டா, ஏன்பா குழந்தைய பத்தி பேசுற, உனக்கு நான் ஜெனரேஷனையும் வாக்கு பண்றேன். நீ ஒரு குழந்தையை பத்தி கேட்டா, உன் குழந்தைக்கு பிறக்கிற குழந்தை, உன் குழந்தைக்கு பிறக்கிற உன் பேர பிள்ளைங்க, உன்னுடைய 3ஆம் 4ஆம் 5ஆம் உன்னுடைய ஜெனரேஷனையே நான் கொடுப்பேன், இந்த நட்சத்திரத்தை போல உன்னை ஆக்குவேன்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் எப்படி ஆண்டவர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, இதெல்லாம் கொண்டு வான்னு சொன்னாரு. அவர் இதயத்தை அருந்தப்படி அவெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். பறவைகள் வருது, துரத்தி கொண்டே இருக்கிறான், ஒண்ணுமே ஆகல. ஆண்டவர் he was so tired. He came to a point where he could never drive it anymore. He became so physically tired. வேதம் சொல்லுகிறது, அஸ்தமித்த பொழுது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்து, he was so tired and exhausted because he came from the war. He was tired and exhausted. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. It was becoming so night, so fearful. ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாதேன்னு சொன்னாரு. நான் பார்க்கணும், திகில் மூடிக்கொண்டது. சத்ருவனுடைய காரிருள் மூடுகிற வேளையில சத்ரு பறவைகளை இறக்கி திகிலை கொண்டு வந்து, காரிருளை கொண்டு வந்து குடும்பத்திலே, ஊழியங்களிலே, சபைகளிலே காரியங்களை செய்கிற வேளையிலே ஒன்று நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டாம், the final answer belongs to God. No matter what we go through church, no matter how we are today,
The final winner is our God. Hallelujah. The end belongs to Jesus. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் அவர் என்றால் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்தை பரதேசிகளாய் இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள். அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். நல்லா கவனிங்க, அவன் கேட்கிறான், எனக்கு எப்படி தெரியும் ஆண்டவரே? How may I know this? ஆண்டவர் சொல்றாரு, இப்படிலாம் நடக்கும், அது நிச்சயமாய் அறிய கடவாய். ஆண்டவர் சொல்ற, நல்லா கவனிங்க, எனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டீங்கப்பா, எனக்கு இந்த தேசம் கிடைக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிருள்ள காலத்துல உனக்கு கிடைக்க வேண்டிய தேசத்தை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிற. நான் உன்னுடைய சந்ததி எகிப்துக்கு போகும், அங்க 400 வருஷம் இருக்கும், யோசேப்பினுடைய வாழ்க்கை பிறகு மோசேயின் மூலமாக வரணும், எல்லாவற்றையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், when you are concerned about present tense, God is so concerned about your future tense. When you are so worried about what's going to happen today, what's going to happen now, God is concerned about what's going to happen tomorrow, what's going to happen next year, what's going to happen 10 years from now, 20 years from now, 50 years from now, 100 years from now. How you going to live? What's going to happen to you? God has a bigger plan for our life. தேவன் நமக்கு ஒரு பெரிய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, let me reveal things to you my dear Abraham. Let me reveal things. இன்னும் 400-500 இயர்ஸ்க்கு நடக்க போகிற காரியத்தை உனக்கு நான் ரிவீல் பண்ணட்டும். இவ்வளவு நாள் என் கூட தெரியலன்னு கேட்டு எப்படி தெரியும்னு கேட்கிறேன். How may I know என்று கேட்கிறாயே. Now you will know that what's going to happen not only now. Let me reveal my heart to you Abraham. What's going to happen 100 years from now, 200 years from now, 400 years from now, 500 years from now. Let me reveal things to you. Church, when you walk closer with God, when you have questions, when you go have that personal connection to God, God not only can answer what's going to happen now, but God is open and willing and able to reveal things what's going to happen generations after generations. Hallelujah. நடக்கிற காரியத்தை சொல்லுகிற அடுத்த வசனத்தை வாசிங்க. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நல்லா கவனிங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இவளை நியாயம் தீர 10 வாதிகளை நான் கொடுப்பேன், நியாயம் தீர்ப்பேன் எகிப்து மக்களை. இவங்க என்ன செய்வாங்க? புறப்படும் பொழுது பொருள்களோட புறப்பட்டு வரும். நமக்கு நல்லா தெரியும், அவங்க புறப்படுற அன்னைக்கு நடந்த காரியம் என்ன? பஸ்கா பண்டிகையின் பொழுது பக்கத்து வீட்டுல எல்லா நகையெல்லாம் வாங்கி அதை போட்டு. நல்லா கவனிங்க, இது ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு 85 வயது, ஒரு குழந்தை கூட இல்ல. ஆனா ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்து, ஈசாக்கு யாக்கோபு பிறந்து, யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறந்து, அந்த 12 பிள்ளைகள்ல யோசேப்பு மாத்திரம் எகிப்துக்கு போய் அங்கே அவன் வாழ்ந்து, அதற்கு பிறகு 400 வருடங்கள் அந்த ஜனங்க கோசேன் தேசத்துல இருந்து எகிப்துல, அதற்கு பிறகு நடக்க போகிற காரியம், அந்த இரவுல நடக்க போகிற காரியம், இவைகள் எல்லாவற்றையும் தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். Hallelujah. Do you understand one thing, church? God knows the minor details of your life, and also God knows what's going to happen hundreds of years from now in your life, in your generation. Hallelujah. அப்படி நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கிற தேவன். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. நீ சமாதானத்தோட பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதில் அடக்கம் பண்ணப்படுவாய். நீ எப்ப டையாவன் கூட சொல்லிட்டாரு, வயசதான் சொல்லல. அடுத்தது வாசிங்க. 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்புவார்கள் என்றார். ஏனென்றால் எமேருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். நல்ல கவனிங்க, இப்ப ஆண்டவர் கேக்குறான், எப்படி அறிவேன் ஆண்டவர் அவனுக்கு எல்லா ரகசியங்களை, ஆண்டவருடைய ஆதீனத்தில் எழுதி வைத்திருக்கிற திட்டங்களை எல்லாம், அதனாலதான் ஆபிரகாம் வந்து நண்பன் சொல்றாரு. ஆண்டவர் நண்பன் அவனுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துறாரு. அவரோடு கூட இணைந்து நாம் இருப்போமானால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இணைந்து இருப்போமானால், தேவன் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். God can reveal things. Are you with a question today? Are you with a confusing question today? என்னோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது? என்னோட எதிர்காலம் என்ன? எனக்கு இந்த அடுத்த வருஷத்துல என்ன நடக்க போகுது? 2015 is about to end. What's going to happen, Lord? When we can understand the heart of God, when God says bring it, not only that we bring it, we sacrifice it at His feet. God can go one step further down, and not only can answer what you ask it for, but He can go and reveal the things beyond you can comprehend. கொண்டு வான்னு சொன்னாரு, இவன் கொண்டு போய் பலியிட்டான். ஆண்டவர் உடனே பார்த்தாரு, இவனுக்கு நான் என் ரகசியத்தை எப்படி மறைப்பேன்?
எப்படி தெரியும் தானே கேட்ட, இவைகள் எல்லாம் நடக்க போகுது, நான் சொல்ல போறேன். எல்லா காரியங்களும் தேவன் வெளிப்படுத்துகிறத நான் பார்க்கிறோம். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைக்கிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவிலே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் காத்மேனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிற இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியங்கள் எல்லாம் அவன் கேட்ட பிறகு சொல்லுகிறார், எந்த சாக்ரிஃபைஸ், எந்த பலியிடத்தை கொண்டு போய் அவன் வைத்து விட்டானோ, தேவன் சொல்ல அந்த இடத்துல நம்ம வசனங்களை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு அக்கினி ஜுவாலை எழும்பி அந்த இடத்துல புகைக்கிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே நடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றி தேவன் அவன் படைத்த எல்லாவற்றையும் அவன் துரத்தினபடினாலே அவன் சோர்ந்து போகும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இறங்கி வந்து உன்னோடு கூட மீண்டும் பேசுவேன் என்று சொல்லி அவன் சோர்ந்து போய் அயர்ந்து போய் நித்திரை வருகிற நேரத்திலே தேவன் மீண்டும் ஒரு விஷயம் வாழ்க்கையிலே குறுக்கிட்டு அவைகள் எல்லாவற்றையும் அக்கினி சூளையினாலே பட்சித்து அக்கினி ஜுவாலையினாலே அவன் கொடுத்த எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறத நாம் பார்க்கிறோம். Church, when we are so tired and exhausted, there comes something called fire from the heaven. அக்கினி ஜுவாலையை அனுப்பி புகைக்கிற நேரத்திலே, இருளுகிற நேரத்திலே, கார் இருள் இருக்கிற நேரத்திலே, சூரியன் அஸ்தமித்து நம்முடைய சூழ்நிலைகள் மாறி இனி இந்த அற்புதம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், when surroundings are dark, I can send my fire to make fire light in your life. Hallelujah. When you depend on me, I can bring, no matter what your circumstances are, I can bring fire. I can bring fire in your life. Hallelujah. No matter what your situations are, நீ சோர்ந்து போயிருக்கிற பறவைகளை நீ துரத்தி சோர்ந்து போயிட்ட, உன் சரீரத்தில் அயர்ச்சி ஏற்பட்டு விட்டது, நீ காரிருள் மூடிக்கொள்கிறது, அயர்ந்து போய் தூக்கம் வருகிறது, உன்னால முடியாத சூழ்நிலையிலே உன்னை மாற்றுவதற்காக நான் பரலோகத்தின் அக்கினி ஜுவாலையை நான் அனுப்பி எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். Not only that, ஆபிரகாம் சொல்றாரு, நான் உன்னோடு உடன்படிக்கை. Now he makes a covenant with Abraham and say, here is what I make cornerstone for you. உன்னுடைய வாழ்க்கைக்கு உன்னுடைய தேசத்திற்கு எல்லைக்குறியை நான் நிர்ணயிப்பேன் என்று சொல்லி இந்த இடத்திலிருந்து இந்த இடம் வரைக்கும் மற்றவர்கள் வாழ்கிற இந்த தேசத்தை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் உன் பிள்ளைக்கு மாத்திரமல்ல உன் பிள்ளைகளுக்கு பிறக்க போகிற சந்ததிக்கு கொடுத்தேன் என்று சொல்லி பாஸ்ட் டென்ஸ்ல வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என் அருமையான தேவச்சனமே, தேவன் நமக்கு கேடகமும் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக அவன் பெரிய மகா பலனா இருக்கிறார். ஒருவேளை நமக்கு கேள்வி இருக்கலாம், what will you give me Lord? அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. வெளியிலே வந்த நட்சத்திரத்தை பார், நீ பிள்ளையை கேட்டால் உனக்கு சந்ததியை கொடுப்பேன். இதனை நான் எப்படி அறிவேன்? நான் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்றீங்களே, இது இந்த தேசம் எனக்கு கிடைக்கும் என்பதை எப்படி அறிவேன்? How may I know? You will surely know. நீ நிச்சயமாய் அறிய கடவாய். Not only that you will possess this land, your generations will possess this land. What's going to happen 500 years from now? Let me prophesy over you என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். அவன் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் அக்கினி ஜுவாலையை எழுப்பி அவனோடு கூட உடன்படிக்கை, அக்கினி ஜுவாலை நடுவில் உடன்படிக்கை வருகிறத நான் பார்க்கிறோம். When there's a fire, there's a covenant happening there. Church, let me challenge you one thing this afternoon. If you are tired like Abraham, if you are exhausted like Abraham, keep in mind one thing with you. நீங்கள் துரத்தி சோர்ந்து போயிருக்கலாம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால ஆகும். ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலை உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்த ஆண்டவர் வல்லமையா இருக்கிறார். How many of you are ready to the fire? Shall we all stand up and say? Let me close by saying this. சோர்ந்து போயிருக்கிற வேளைகளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற the last thing I want to say by closing this. If you go to the next final slide, நான் சொல்லுகிற ஒரு காரியம், the promises what gives to us is always equals to the project what he gives to us. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் அவர் நமக்கு கொடுக்கிற வேலைகளுக்கும் அழைப்புகளுக்கும் போதுமானதாக இருக்கும். ஹல்லேலூயா.
The promise he gives is always equal to the project he gives. God's promise is equal to God's projects. Hallelujah. God's promise is equal to God's projects. Is marriage a project for you? God's promise is equal to God's projects. Is childless thing a project for you? God's promise is God's project. Is a ministry burden for you? That's God's project. God's promise is equal for that. Is your health a biggest problem for you? God's promise is a God's project for you, and that is equal enough. Hallelujah. Whatever he gives to us, his promises always guarantees this. கண்களை மூடி ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, நீர் எனக்கு மகா பெரிய பலனும் நீர் எனக்கு கேடகமா இருக்கிறபடினாலே நன்றி. நான் சோர்ந்து போயிருக்கிறேன் அப்பா, இதை நான் எதனால் அறிவேன்? எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே? ஆபிரகாம் கேட்கிறான், what will you give to me, Lord? And how may I know this? அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, அண்ணியன் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே. ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உன் சுதந்திரவாளியாய் இருப்பான். Not somebody, not that you fasted, not that you know now. I will bring a child at the right time in your life. உன் வாழ்க்கையில நிச்சயம் நான் செய்வேன். நீ நம்பலியா? வந்து இந்த நட்சத்திரத்தை பாரு. இவைகளெல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமா? நான் கவுண்ட் பண்ணேன். நம்ம கவுண்ட் பண்ண முடியல, என்ன முடியல. உன்னால எண்ணி சோர்ந்து போறல்ல, அப்படிதான் உன் சந்ததி இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆபிரகாமினுடைய இன்றைய அவனுடைய சந்ததியை ஒருவராலும் எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஒருவராலும் எண்ணக்கூடாது என்று இதை நான் எதனால் அறிவேன் என்று சொல்லி அவன் கேட்கிறான். How may I know that you're going to give this land to me? இந்த தேசத்தை எனக்கு சொந்தமாக கொடுப்பீர் என்பதை நான் எதனால் அறிவேன் ஆண்டவரே? எதனால் அறிவேன்னா, நான் உனக்கு கொடுக்க போகிற இந்த தேசத்தை உன்னுடைய பிள்ளைங்க, உன்னுடைய சந்ததி எல்லாம் இருந்து வேற தேசத்திற்கு போய் அவங்க அடிமைப்பட்டு திருப்பி இதே தேசத்துக்கு வருவாங்க. இப்ப நம்புறியான்னு கேட்கிறார் ஆண்டவர். நிச்சயமாய் நீ அதை அறிய கடவாய். நீ சோர்ந்து போயிருக்கிறனா, உன் வாழ்க்கையில நீ துரத்தி பறவைகள் வந்து இறங்கும் பொழுது நம்முடைய வேலை எல்லாம் துரத்துகிற வேலை. இயேசுவின் நாமத்தினாலே போடி போ. இயேசுவின் நாமத்தினாலே, in the powerful name of Jesus there shall be liberty. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா கட்டுகளையும் உடைக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இந்த இடத்துல இறங்கி வருகிறது. இப்பொழுது நம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய, ஆண்டவரே, என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் அப்பா. இந்த பறவைகள் வந்து என் உடல்களை தீண்டாதபடிக்கு, சத்துருவினுடைய போராட்டங்கள் என் வாழ்க்கையை தொடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தாலே உன்னை நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். அப்பாலே போ சாத்தானை என்று துரத்துகிறேன் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு வாக்குகளை எடுத்து பயன்படுத்தி, because God has given an anointing, God has given an authority and power, நமக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் அவர் கொடுத்திருக்கிறார். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோமா, அப்பாலே போ சாத்தானே, உன்னை நான் துரத்துகிறேன். இப்பொழுது இந்த சரீரத்தின் மேலே இறங்கும்படி உனக்கு அதிகாரம் இல்லை. சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், டயபெட்டிக்ஸ், கேன்சர், எந்த வியாதிகளா இருந்தாலும் சரி, பெயினா இருந்தாலும் சரி, ஹார்ட் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் இந்த சரீரத்தை தொடும்படி, இந்த உடலை தொடும்படி பறவையே உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தாலே அப்பாலே போ என்று உன்னை அதட்டுகிறேன், துரத்துகிறேன் இப்பொழுது. In the powerful name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளையை கேட்கிறீங்களோ, ஒரு ஆத்மாவை கேட்கிறீங்களோ, ஒரு குடும்பத்தை கேட்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்றார், உனக்கு நான் ஜெனரேஷன்ஸ் தருவேன், உனக்கு நான் சந்ததியை தருவேன். நீ சோர்ந்து போகாதே, நீ பயந்து போகாதே. நீ பயத்தோடு வந்திருக்கிறாய், நீ ஊழியங்களை செய்கிறாய், வெற்றி உள்ளவன் போலத்தான் காட்சி அளிக்கிறாய். ஆனால் உள்ளத்தில் ஆழத்தில் ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு திகில், ஏதோ ஒரு காரில் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நீ சார்ந்து போகிற நேரத்திலே, நீ சோர்ந்து போய் நித்திரை அடைகிற நேரத்திலே, நீ சோர்ந்து போய் காரில் என்னை சூடிற்று, திகில் என்னை மூடிற்று என்று இருக்கிற நேரத்திலே, தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினியை அனுப்புவார். உன்னை அப்படியே அவர் விடமாட்டார். நீ சோர்ந்து போலவே வாழும்படி அவர் உன்னை விரும்பவில்லை. உன்னை அக்கினி ஜுவாலையில எழுப்பி உன்னோடு கூட உடன்படிக்கையை செய்து மாற்றுவார். 85 வயதிலே நடந்த காரியம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, ஆனால் அப்படியே விட்டாரா தேவன்? இல்லை. 99ஆம் வயதிலே மீண்டும் அவருடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு அவனுக்கு ஒரு குழந்தையை கட்டளையிட்டார். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் அவர் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. வார்த்தையின் ஒரு எழுத்தாகிலும், எழுத்தின் ஒரு உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை. அவர் சொன்னால் நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னார். நான் உனக்கு மகா பெரிய பலன்,
நான் உனக்கு கேடகம் என்று சொன்னார். அதனுடைய பொருள் என்ன என்று தெரியுமா? நான் உனக்கு கேடகம் ஆபிரகாம், நீ முதிர் வயதாகும் பொழுது தான் மரிப்பாய். நீ நோய் வந்தோ, நீ போரிலோ மரித்து போவது இல்லை. நீ முதிர் வயதிலே சென்று உன் பிதாக்களிடத்திலே நீ அடக்கம் பண்ணப்படுவாய். Because I am your shield. Nobody can touch you. In the name of Jesus. What disease is threatening you? What terminal cancer is threatening you? If God is your shield, nothing can touch us. In the name of Jesus. In the name of Jesus. நீ முதிர் வயதில் அடக்கம் பண்ணப்படுவாய் என்றால் அதனுடைய பொருள் என்ன? நான் உனக்கு கேடகம், ஒரு வாள் உன்னை தொடுவதில்லை, ஒரு பறவை உன்னை தொடுவதில்லை, ஒரு நோய் உன்னை தொடுவதில்லை. நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். நான் உனக்கு மகா பெரிய பலன். நான் உனக்கு தேசங்களை, நீ நடந்து போகிற தேசத்தெல்லாம், உன் பாதம் படுகிற தேசத்தை எல்லாம் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இந்த ஆள், அந்த ஆள், எமோரியன், எபூசியன், I don't know how many people there God said, but I can take all these people out just because I want to bless you. உன்னை ஒருவனை ஆசீர்வதிக்கும்படி 1000 பேரை மாற்றுவேன். உன் ஒருவனுடைய வாழ்க்கையில் இமிகிரேஷன் விசா வரும்படி தேசத்தின் சட்டத்தை என்னால் மாற்ற முடியும். உன்னுடைய வாழ்க்கையில இருக்க அந்த கேன்சர் நீங்கும்படி எல்லா கட்டுகளையும் உடைக்க என்னால முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் அந்த கல்யாணத்தை நடத்தும்படி, திருமணத்தை நடத்தும்படி வென்ற தடைகள் எல்லாம் உடைக்க என்னால முடியும். குழந்தையற்ற தன்மையினால் மாற்ற முடியும். சரீரத்தில் இருக்கிற கர்ப்பத்தை என்னால் மாற்ற முடியும். In the powerful name of Jesus. ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தை தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். If we go by our own righteousness, we can never win something from God. We can never receive because our righteousness is nothing. Is filthy and rags. ஆனால் நம்முடைய அழுக்கு, நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தைகளை போல இருக்கிறது. ஆனால் நம்முடைய நீதியெல்லாம் ஒன்றே ஒன்று தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கி மரித்த பொழுது, ஆண்டவரே என் பாவங்களை மன்னித்தீர் என்று அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே அதுதான் நமக்கு நீதி. ஹல்லேலூயா. அவருடைய மரணத்தை விசுவாசித்து அவர் உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறது தான் நமக்கு நீதி. There's nothing that we can do. Hallelujah. கண்களை மூடி எல்லாரும் வாய்த்தர ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டுவோம். Shall we give a praise offering to Jesus? Shall we open our mouth and say, Lord, I give you glory and honor. There is liberty in this place. There is deliverance in this place. There is liberty. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை. உள்ளத்தில் குழப்பங்களோடு கூட கேள்விக்குறிகளோடு கூட வந்திருக்கிற சகோதரி, right now there is a deliverance in your heart. There is peace, undeniable peace. Undeniable peace. மறுக்கப்பட முடியாத சமாதானத்தை தேவன் உள்ளத்தில் இப்பொழுது வைக்கிறார். இப்பொழுது in the name of Jesus. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது. Right now there is a liberty. Right now there is a peace coming on you. In the name of Jesus. In the powerful name of Jesus. இந்த காரியங்கள் நடந்து முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். Amen. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை செலுத்துவோமா? God is so good. If you receive the word, give the clap offerings and praise. We celebrate with Jesus that our deliverance he can give to you. Hallelujah. In the powerful name of Jesus, be blessed. Hallelujah.